வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இப்போ நான் வந்திருக்கிற இடம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்லேஷ்புர நகரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சுராபாத் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்குண்டான வழியில் தான் இங்கே நம்மளை கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க. இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. நாம் இங்கேருந்து நடந்து தான் போனோம். கோட்டை மலை மேலே இருக்குது. ஸோ அந்த மலைக்கு நடந்து போகிறதுக்கு உண்டான வழி. ஒரு காலத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய கோட்டை இது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கோட்டைக்கான வழி ரைட்டில் திரும்புது, படிக்கட்டு ஆரம்பமாகுது. இதுதான் நாம் வந்த வழி. அங்கே ஒரு கடை இருக்குது, இளநீ வச்சுருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு வந்து டயர்டாகிடுச்சுன்னா சாப்பிட்லாம். படிக்கட்டும் பார்த்தோம்னா அளவாக சைஸாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய படிக்கட்டு இல்லை. அதில் ஈஸியாக மேலே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். பட் மேலே போயிட்டு சொல்கிறேன். இந்த 250 படிக்கட்டு ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நேரம் 1:29, 23 செகண்டு. நாம் ஏறி வந்த பாதை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது பாதை. இப்போ மேலே போனோம். இன்னும் இது மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதை. நம்ம மக்கள் மேலே போயிட்டுருக்காங்க. எப்படி ஏறி வந்தது? எப்படி இருக்கு? லஞ்சு முடிச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்துல மலை ஏற விட்டீங்க. எல்லாருக்கும் மூச்சு வாங்குது, இருந்தாலும் ஏறி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்க சக்லேஷ்புரா, அங்கே மஞ்சுராபாத், சக்லேஷ்புராவில் இருக்கக்கூடிய மஞ்சுராபாத் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். 250 படிக்கட்டு தான் சொன்னாங்க. 250 படிக்கட்டு தானே, நாங்கள் எவ்வளவோ ஏறி இருக்கோன்னு வந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏற விட்டாங்க. 100 படிக்கட்டு கூட ஏறல, மூச்சு வாங்குது பயங்கரமாக. 50 சாப்பிட்டு ஏறினது தப்பாக போச்சு, கஷ்டப்படுறோம். ஓகே, இருந்தாலும் விடுறதா இல்லை, இன்னும் மேலே போனோம். வாங்க, நம்ம மக்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தது தான் சொல்கிறான் நம்ம நண்பன். ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் கிட்ட வந்ததா இல்லை ஒன்று தள்ளி போகணுமான்ட்டு. வாங்க போகலாம். 2 கிலோமீட்டர் கதை தான் எப்போவுமே, எங்களுக்கு எப்போவுமே 2 கிலோமீட்டர் கதை தான். நானும் மேலே நின்று அதான் சொல்லுவேன். கோட்டையோட நுழைவு வாயில் வந்தாங்க. இங்கேருந்து இந்த ஸ்டார் ஷேப்பில் ஒரு லெக்கில் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் மெயின் கோட்டையை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மூச்சு வாங்குது. மேலே இருக்கு, தனியா இருக்கு, சின்னதா தான் இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு, பெருசா இருக்கு. ஒரு குயில் இருக்காங்க அந்த பறவையில. என்ன அது சார்? நீங்க புல்புல் இருக்கே, ஒரு குயில்ன்றாரு. வாட் இஸ் திஸ்? இதான் வாட்சிங் பாயிண்ட். 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரை திறந்துருக்கோம். அதுக்குள்ள வந்து நம்ம பார்த்துட்டு போயிருந்தோம். சரித்திர புகழ்பெற்ற கோட்டை இதுதான். பிரிட்டிஷ்காரர்களோட தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள திப்பு சுல்தான் கட்டின கோட்டை இது. பிரெஞ்சு நாட்டவரோட ஹெல்ப்போடு இந்த கோட்டையை அவர் கட்டியிருக்காரு. பிரெஞ்சுக்காரங்க தான் இந்த கோட்டையை டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஒரு ஸ்டார், இந்த கோட்டையோட ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி அமைப்பு இங்கே இருக்கு உங்களுக்கு. இதில் இந்த கோட்டையை நீங்கள் வானத்திலிருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். நுழைவு வாயில் காவலர்கள் தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இங்கே இருக்கு. மழையிலிருந்து வெயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள ஓய்வு இருக்க. பக்கத்தில் தான் நான் இது கடைஞ்சி இருக்கணும். சோர்ஸு கொஞ்சமாவது. எல்லாத்துக்கும் அந்த ஆர்ட் வரத்துக்கு
இந்த கோட்டையை 1792 ஆண்டு திப்பு சுல்தான் கட்டியிருக்காரு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கோட்டை வேணும்னு நினைச்சு அவர் இதை கட்டியிருக்காரு. இது ஸ்டார் வடிவிலான ஒரு கோட்டை. இதை வந்து பிரெஞ்சு இராணுவ கட்டிடக்கலையோட அடிப்படையில் இதை கட்டியிருக்காங்க. அண்ட் தென் சேஃப்டி, அந்த காலத்தில் இந்த கோட்டை திப்பு சுல்தானுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. பிரிட்டிஷாருடைய படையெடுப்புலேருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு அவருக்கு வசதியாக இருந்துச்சு. எதிர்த்து போராடுறதுக்கு இந்த கோட்டை ரொம்ப பயன்பட்டது. இந்த கோட்டை கிட்டத்தட்ட 3241 அடி உயரத்தில் ஒரு மலை உச்சியில் வாயிலிருந்து அந்த பக்கம் போனோம். ஆக்சுவலாக ஒரு பியூட்டினா அங்கே போய் மேலே போயிட்டு இந்த கோட்டையோட மேலே போய் பார்க்கும்போது அந்த ஏரியாவோட ஒரு சூப்பரான ஒரு வியூ தெரியும். அதான் ஒரு ஹைலைட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு கோட்டையில் இருக்கவங்களுக்கு வேண்டிய வாட்டர் சோர்ஸு. மழை பெஞ்சா அந்த தண்ணி வந்துட்டு இங்கே சேமித்து வைக்கப்படும். அதை தான் வந்துட்டு மக்கள் பயன்படுத்துவாங்க. போர்க்காலங்களில் ரொம்ப ரொம்ப இந்த வாட்ரு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெயின் சோர்ஸு. அதனால் வாட்டர் இருந்தால் தான் மக்கள் எதிர்த்து போராட முடியும். காவலர்கள் அவங்களுக்கு இந்த வாட்டர் சோர்ஸ் தான் மெயின் சோர்ஸு. இப்போ வந்துட்டு ஒன்றும் தண்ணி இல்லை. ஆனால் 2 நாள் முன்னாடி பெஞ்ச மழையில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அவ்வளோதான். கோட்டையின் நீர் ஆதாரம் சிலுவை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஈகிள் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நீர் ஆதாரம் ஸ்டார் ஷேப்பிலான இந்த கோட்டைக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுதான் மஞ்சுராபாத் ஃபோர்ட்டுக்கு மேலே இருந்து நம்ம பார்க்கக்கூடிய அழகு, மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு. இப்போ நாம் இங்கே ஒரு கோட்டைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நுழைவு வாயில், ஒரு சின்ன சுரங்க பாதைன்னு சொல்லலாம். அது வழியாக நம்ம கீழ்நிலைக்கு போகிறோம். இதுதான் அந்த கீழ்நிலைக்கு போகக்கூடிய பாதை. அங்கங்கே சிதிலமாக இருக்குது. பட் ஆனால் 230 வருஷத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லை. எத்தனை படையெடுப்புகளை பார்த்துருக்கோம் இந்த கோட்டை. அது ஒரு பெரிய விஷயம்தான். எத்தனை பேருக்கு கொண்டு இதை சித்திரமாக்கி இருக்கிறோம். இதான் வெளியே போகிற வழி. இதுதான் நாம் வந்த வழி. இது ஒரு எல்லை கோட்டையாகும். வெடிமருந்துகளை சேமிக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற சக்லஷ்பூருக்கு அருகில் இந்த கோட்டை அமைந்துள்ளது. கோட்டையின் உயரமான நிலை, பசுமையான சுற்றுப்புறங்கள் அற்புதமான காட்சியை நமக்கு கொடுக்குது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.